நான் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து நம்மளோட vlogல ஒரு குக்கிங் வீடியோ வந்து பார்க்க போறோம். ரொம்ப நாளா vlogல வந்து எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் ஆகாம இருந்துச்சு. இன்னைக்கு என்னோட குக்கிங் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க நான் சிக்கன் வச்சிருக்கிறேன். ஸோ சிக்கனுக்கு வந்து நான் ஆல்ரெடி மிளகாத்தூளை வந்து வறுத்து போட்டு உப்பு அப்புறமா சிக்கன் மசாலா போட்டு இது கொஞ்சம் ஊறட்டும். இங்கே முருங்கை இலை, அதாவது ஜஃப்னா ஸ்டைலில் ஒரு முருங்கை இலை வரை, அதுக்கு பிறகு சிக்கன் கறி, இது ரெண்டுமே வந்து மண் சட்டியில் நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ மண் சட்டியில் செய்கிறது தான் இன்றைக்கி ஸ்பெஷல். அதனால இந்த குக்கிங் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடாகிக்கிட்டு இருக்குது. அடுப்பில் தான் வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். மண் சட்டியில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சூடாகினதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் போடலாம். ஸோ ஆயில் வந்து சூடாயிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாயும் நீங்கள் வந்து சேர்த்து போட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் நாங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். ஸோ காஞ்ச மிளகாய் வதங்கின அப்புறமா முருங்கையிலே போடுங்க. கை சரியான மாதிரி சுடுது, கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. இது வந்து வீடியோ எடுக்கையில் சூடு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே இப்போ வந்து நான் மஞ்சத்தூள் வந்து போட போகிறேன். ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் பூ இருக்குது தானே, தேங்காய் பூவையும் ஒரு இதாக போட்டுட்டு ஒரே இதாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சுட சுட இறக்கிடலாம். ஓகே, கோழிக்கறிக்கு இங்கே நாங்கள் அடுப்பில் சட்டியை வந்து வச்சிட்டோம். எண்ணெய் சூடாயிருச்சு. கொஞ்சமாக சீரகத்து இதில் வந்து நான் போட்டுக்கிறேன். இது கூடவே கடுகு, இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம். பாருங்கள், நல்லா பொரியுது. இது பொரிஞ்சு வாரப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெங்காயம் போட்டு வதக்க போகிறேன். இது கொஞ்சம் ஓகேயாக வெந்ததுக்கு பிறகு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அடுத்த கட்டத்தை காட்டுறேன். ஓகே, இது பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சும் போடும். அது கூடவே நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா ரம்பையில் கறிவேப்பமையில் எல்லாமே போட்டுட்டு இது கூட அப்படியே தக்காளி பழம், நீல வாக்கில் வெட்டின பச்சை மிளகா, அது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துருவேன். சிக்கனை சேர்த்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்னா, கொஞ்சமாக ஆயிலில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்படியே மசாலா. இது வந்து கறி மசாலா. அப் கண்ட்ரி சைடில் நிறைய இருக்குது, மற்ற சைடில் எப்படின்னு தெரியல. ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நான் வந்து சிக்கனை சேர்த்துட்டு வரேன். ஓகே, சிக்கனை சேர்த்துட்டு இப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதில் ஆல்ரெடி நான் உப்பு வந்து சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் நாங்கள் இதை வந்து எண்ணெயிலையும் இந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலையுமே நான் வந்து இப்போ வேக விட போகிறேன். இது வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் அடுத்து தண்ணி சேர்க்குறோமா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியுது தானே. இப்போ இதை கிளறிட்டு உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு இப்போ நீங்கள் உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இதை கிளறிட்டு இதை எண்ணெயிலையும் அந்த தண்ணியிலையும் வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர்றது பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு நான் வந்து தேவையான உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு இதுக்குள்ளே நான் வந்து தண்ணி சேர்த்து வேக விட போகிறேன். ஓகே, கறியை வந்து இப்போ நாங்கள் திறந்து பார்த்துட்டு ஓகே மண் சட்டியில் கொதிக்கும் கோழி குழம்பு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், அப்படியே அழகா. இப்போ சிக்கன் வந்து வெந்துருச்சு. நான் வந்து கறியை இறக்க போகிறேன். கிரேவி மாதிரி உங்களுக்கு வேணாமா இல்லை பிரட்டுன மாதிரி நீங்கள் எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ மண் சட்டியில் சூடு வந்து இருக்கும். ஸோ இறக்கி வச்சா அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் அது வந்து அவியும். ஸோ நான் இப்போ இறக்க போகிறேன். சோறு சூடாக இருக்குது, இனி சாப்பிட்ற வேலை தான். இன்றைக்கி ஒரு ரிவ்யூ தான் உங்களுக்கு. சாப்பாடு மண் சட்டியில் சமைச்சாலே ஒரு தனி சுவை ஒன்று வரும். வாவ், கலர் எப்படி இருக்குது கறியோட கலர்? நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களா? அப்படியே கார சாரமாக இந்த எண்ணெய் தன்மையாக இருக்குது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சரியான ஆசை, உரைச்சிருச்சுன்னா சாப்பிட இல்லாத, அதனால கொஞ்சமாக போட்டுட்டு அடுத்தது ரெடி. முருங்கைக்கீரை வரை, யாழ்ப்பாண ஸ்டைலில் ஒரு முருங்கை இலை வரை. அதில் நல்ல சத்து இந்த சாப்பாடு. ஓகே ஓகே ரெடி, சாப்பிட போகிறேன். சாப்பாடு ரெடி ஆகிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. ஓகே, சிக்கன் வெந்த விதம் எல்லாமே. இப்போது இந்த முருங்கை இலை வரையும் இது மட்டும்தான் கொஞ்சம் சிம்பிளான முறையில் ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது. இன்றைக்கி டே வந்து இப்படி தான் முடிஞ்சிச்சு. இப்போது 3:23. இப்போ நான் சாப்பிட்றது சூடு. சரியான உரைப்பு தான். எனக்கு உரைப்பாக சாப்பிட்றது சரியான விருப்பம்னு சொல்லி நான் உரைப்பை போட்டுட்டேன். ஒரு கொஞ்ச நாளாகவே யாழ்ப்பாண ஸ்டைலில் உள்ள அந்த சாப்பாடுகளை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு தோட் வந்து இருக்குது. நீங்கள் எப்படி என்ன மாதிரி சைடில் வந்து வீடியோ பார்க்குறீங்க? இந்த முருங்கை இலையோ இல்லை சிக்கன் குழம்போ கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட்டாக எப்படியாவது சமைக்கலாம் அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் வந்து செஞ்சு பார்க்குறேன். இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து நான் வந்து ஒரு குக்காக உணர்ந்துட்டுருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் சமையலில் ஈடுபாடு காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது சமையல் டிப்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தொடர்ந்தும் vlog கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. காசா பணமாக கொஞ்சம் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் தானே, அப்படியே தட்டி விடுங்களேன்.